சொரக்காய் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பட் சொரக்காவை என்னென்ன மாதிரியெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு கம்மிங் வீடியோஸில் நான் நிறைய போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி என்னோடய வெர்ஷனில் குயிக்காக சொரக்காய் வச்சு ஒரு சப்ஜி, சப்பாத்திக்கு பர்ஃபெக்டான சைட் டிஷ். கடாயில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். பின்னாடியே சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் நல்லா சாட்டே ஆன உடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பின்னாடியே சாப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஃபுல் டொமேட்டோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி லேசாக வதங்கின உடனே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கரம் மசாலா. மசாலாவோட ராஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் லாக்கி நான் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா எல்லாம் லாக்கியோட கோட்டார அளவுக்கு வதக்கிட்டு பின்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சுரக்காய் வேகிறதுக்காக லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே தண்ணி காய்ன்றதுனால தண்ணி அதிகமாக தேவைப்படாது. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான லாக்கி சப்ஜி ரெடி. சுட சுட சப்பாத்தியோட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கார்னிஷிங்காக நான் இதில் கொரியாண்டர் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ்க்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.